ரணில் விக்ரமசிங்க மூன்றாம் தரம் ஒரு சில மாதங்களுக்கு மூன்றாம் தரம் இந்தியாவுக்கு போய்விட்டார். எந்த பதவியிலும் இல்லை. ஆனால் அரசு தலைவருக்கான ஒரு மரியாதையாக இந்தியா அவரை அடிக்கடி அழைக்கின்றது. அடிக்கடி அழைக்கிறதுக்கு மட்டுமல்லாது இப்ப இந்த தடவை அவர் சென்ற சமயம் இந்திய பிரதமர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார் தனது ட்விட்டர் தளத்துல. அதாவது அவர் சொல்லியிருக்கிறார், I have always looked forward to our interaction and have admired his perspective on various issues என்று அவர் அதுல என்ன கூறுகிறார் என்று சொன்னால், மை ஃப்ரெண்ட் ரணில் விக்ரமசிங்க என்றுதான் கூறியிருக்கிறார். இது ரணில் மோடியை மட்டும் சந்திக்கவில்லை, இந்தியாவின் வர்த்தகர்களையும் சந்தித்திருக்கிறார். இந்தியாவின் வர்த்தகர்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதாவது அதானியின் வெளியேற்றம், இந்திய வர்த்தக துறைக்கும் இலங்கைக்கான பிரச்சனை உச்சம் பெற்றிருக்கின்றது. அப்ப சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருந்தார் நாடாளுமன்றத்தில், அனுகுமார திசாநாயக்கா வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரப்போவதாக கூறுகிறார். ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவரை யாரை கூறுகிறார் என்றால் அதானி குழுமத்தை தான் கூறியிருக்கிறார், வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது உண்மையில் அவர் கூறியதன்படி நல்ல சகுனம் அல்ல என்றதான் அவர் கூறியிருக்கிறார். என்றால் துபாயில் நீங்கள் போய் வெளிநாட்டு முதலீடுகளை உள்வாங்குவதற்கு கதைக்கிற அதே சமயம் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அதே முதலீட்டாளர்களை ரணில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ரணிலின் இந்த பயணம், இந்திய தூதுவர் அடிக்கடி மஹிந்தா குடும்பத்தை சந்திப்பது, அமெரிக்க தூதுவர் தற்போது மஹிந்தா இந்த கட்சியை நோக்கி ஓடியது, எல்லாம் இந்த அரசுக்கு மறைமுகமான ஒரு அழுத்தங்களாக இருக்கு. சில காரியங்களை செய்ய முடியாத ஒரு நிலையில் இந்த அரசு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த அரசு சில விடயங்களை விசாரணை என்று கொண்டு வந்தால் அதில் US8 மாட்டும், இந்தியாவும் மாட்டும், பல பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பூகோள அரசியல். ஏதோ அதாவது நாங்கள் மீண்டும் மீண்டும் கதைக்கிறது போல வெளியில் இருந்து கதைக்கிறதுக்கும் அந்த பதவிக்கு வந்த பிற்பாடு அரசியல் என்பதற்கு பலத்த வேறுபாடு இருக்கிறது. அதனைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.